நம்ம ஏன் இன்னமும் இப்படியே இருக்கோம் அப்படின்னு யாருன்னா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். ஒரு 2 நாள் நானே வீடியோ போடலை அப்படின்னதும் என்னையே அவன் கிடக்குறான் பைத்தியம், அவன் எப்பயுமே இப்படி தான், அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் அதை சொல்ல மறந்துன்னு பாருங்கள். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எம்ஐடி நிறுவனத்தில் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது மனுஷங்களோட உடல் உறுப்பை எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை செஞ்சு மக்களை காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சின்ன ஒரு விமானம். இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் உலக நாடுகளுக்கே ரொம்பவுமே பயன்படக்கூடிய ஒரு விஷயமா மாறும் அப்படின்னு நம்பி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி மட்டம் தட்டி பேசுகிறது, நம்ம எதுக்காக இதை செலவு பண்ணணும் அப்படின்றது, அதாவது நீ கண்டுபிடிச்சி நான் செய்யணுமா அப்படின்ற ஒரு விஷயம், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிறதுனால அந்த பிளானு நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு முடியலை. இதே நம்ம எலான் மஸ்க் இருக்காரு, அவருமே இதே ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தார். ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அமெரிக்கா கிட்ட சொன்னதும் அவங்க செயல்முறைப்படுத்தி பார்த்துட்டு அதை தோல்வி அடைஞ்சதுனால அவரை கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமும் டெஸ்லா அப்படின்ற ஒரு நிறுவனத்தை கையில் எடுத்து அதன் மூலமாக வளர்ந்து திரும்பவுமே அந்த நாட்டை திரும்பி பார்க்க வச்சு திரும்ப அந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்து மூலமாக உலக நாடுகளுக்கே வளர்ந்து இப்போ நம்பர் 1 பணக்காரராக இருக்கார். ஆனால் இதே இந்தியாவில் அவர் இருந்தாருன்னா அவரோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். ஏதாச்சும் ஒரு பரோட்டா கடையிலையோ ஏதாச்சும் ஒரு ரோட்டு கடையிலையோ ஏதாவது ஒரு வேலை தான் செஞ்சுட்டு இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நாட்டோட நிலைமை அந்த மாதிரி மோசமாக இருக்குங்க. உங்களுக்கு புரியல. ஏன்னா தமிழ்நாட்டோட மொத்த கடன் சுமை அப்படின்னு பார்க்கும்போது 10 லட்சம் கோடிக்கும் மேலே இருக்குது. 13 லட்சம் கோடின்னு நினைக்கிறேன், ஐ திங்க். இதே எலான் மஸ்கோட ஒரு ஆண்டு வருமானம் அப்படின்னு பார்க்க போனால் 15 லட்சத்துக்கும் மேலே, அதாவது 15 லட்சம் கோடிக்கும் மேலே அவரோட ஆண்டு வருமானம் இருக்குது. அப்போது நான் சொல்கிறத யோசிச்சு பாருங்கள். ஒரு சராசரி ஒரு மனுஷன் சம்பாதிக்கிற சம்பாத்தனையை கூட நம்மளால் சரி கட்ட முடியல, அந்த அளவுக்கு கேவலமாக நம்ம போயிட்டுருக்கோம். அப்படிங்கும்போது வைக்கப்பட வேண்டியது நான் மட்டுமா, இல்லை இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆளுங்களுமா அப்படின்னுங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல.